ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மகியும் நானும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சண்டே வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. நாங்கள் வெளியே ட்ரிப்புன்னு போயே ஒரு மாதத்துக்கு மேலேயாச்சுங்க. இன்றைக்கி சண்டேனால சரி வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். நான் காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு சரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இந்தியன் ஸ்டோர் போனவங்க மில்லட்ஸ் நூடுல்ஸ் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி அதை வச்சு நம்ம நூடுல்ஸ் பண்ணிடலான்னு வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் எக் எல்லாம் சேர்த்து ஒரு வெஜிடபிள் எக் நூடுல்ஸ் மாதிரி தாங்க நான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் எந்திரிச்சு பால் எல்லாம் குடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணதுனால அவங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பிட பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சணுங்களா அந்த கேப்லேயே. அதுக்கப்புறமா வெளியே போகும்போது நான் பசங்களுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு தாங்க போவேன். ஏன்னா வெளியே போகும்போதே ஏதாவது சிந்தியோ ஏதாவது ஈரம் ஆயிடுச்சுன்னா ட்ரெஸ் தேவைன்னு சொல்லிட்டு நான் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போயிடுவேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே 4:30க்கே இருட்டவும் ஆரம்பிச்சிருதுங்களா, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்களா, அதனால ஸ்வெட்டரும் எடுத்துட்டேங்க பசங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனா காலையில கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்துச்சுங்க. வெதரும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோங்க. நானும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவசரமா நானும் கிளம்பிட்டு வந்துட்டோங்க. நாங்க கிளம்பும்போதே ஒரு 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நாங்க வெளியே போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா, சரி போற வழியிலேயே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தாங்க ஹோட்டல் தாங்க போயிருந்தோம். நாங்க எங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகுங்க. ஆர்டிஷியன் ஒரு சிட்டி இருக்குங்க. அது மேக்ஸிமம் அந்த ஏரியா ஃபுல்லாவே கிட்டத்தட்ட அது லிட்டில் இந்தியானே சொல்லலாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக்கு கொஞ்சம் கம்மியா தாங்க இருந்துச்சு. இது சாண்டியாகோ போற ஹைவேனால கொஞ்சம் எப்பவுமே வீக்கெண்ட் ஆனாலே ரொம்ப டிராஃபிக்கா இருக்குங்க. ஆக்சுவலா கலிஃபோர்னியால டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க வீக்கெண்ட் எல்லாமே. நாங்க வந்த புதுசுல ரொம்ப டிராஃபிக் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. இது ஃபுல்லாவே லிட்டில் இந்தியா ஏரியாங்க. இது ஃபுல்லா இந்தியன் ஷாப் தாங்க இருக்கும். த்ரெட்டிங், ஸ்வீட் கடை, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ், எல்லா ஸ்டேட் ஆஃப் ஹோட்டல்ஸும் இருக்குங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஜுவல்லரி ஷாப்பு எல்லாமே இருக்குங்க. இங்க நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த ஜுவல்லரி, அந்த மாரி ட்ரெஸ்ஸஸுமே இங்க சேல் பண்ணுவாங்கங்க. நெறைய இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா குஷன், அதுக்கப்புறம் உடுப்பி பேலஸ், அந்த மாரி நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ், கர்நாடகா ரெஸ்டாரண்ட்ஸ், ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் மலையாள ரெஸ்டாரண்ட்ஸ், தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே நெறையவே இருக்குங்க. இந்த ஏரியாக்குள்ள வந்தாலே கிட்டத்தட்ட நாம இந்தியால இருக்கிற மாரியே ஃபீலா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஊர் கடையெல்லாம் பார்க்கறதுனால. இங்க இப்பதான் ரீசெண்டா நல்லி சில்க் ஷாப்பு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கங்க. நான் இன்னும் விசிட் பண்ணி பார்க்கல. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஷாப் விசிட் பண்ணனா நான் கண்டிப்பா வீடியோ போடுறேங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊர் மலபார் ஜுவல்லரி ஷாப்பும் இங்க இருக்குங்க. நான் மேக்ஸிமம் இந்த ஏரியாக்கு வந்தேன்னா, மீட் எல்லாம் இங்க வாங்கிட்டு போயிருவேங்க. ஏன்னா இங்க சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணியும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்புக்கான போன் எல்லாமே இங்க இருக்குங்க. அதனால நான் இங்கேயே வாங்கிட்டு போயிருவேங்க. அதுக்கப்புறமா இங்க லிட்டில் இந்தியா ஃபுட் கோர்ட்னே தனியா இருக்குங்க. அதுக்குள்ள பீமா வெஜிடேரியன், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் 2மே இருக்குங்க. இங்க 2மே ஃபுட் நல்லா இருக்குங்க. நான் இங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா பிஸ்தா ஹவுஸ்ன்னு இன்னொரு ஷாப்பும் இருக்குங்க. அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட வேண்டிய ஹோட்டலுக்கும் வந்துட்டோங்க. இந்த சைடு பாரடைஸ் ஹோட்டல் இருக்குங்க. அது நான் வெஜிடேரியன் ஹோட்டல். அந்த சைடு நம்ம ஊர் அஞ்சப்பர் செட்டிநாடு இந்தியன் குஷன் இருக்குங்க. நாங்க மேக்ஸிமம் இந்த ஹோட்டல் தான் வருவோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஃபுட் செட் ஆகும். நாங்க மேக்ஸிமம் இந்த ஹோட்டலுக்கு தாங்க வருவோம். உள்ள போய் டேபிள் புக் பண்ணிட்டு நாங்க எப்படியோ ஒரு ஓரமா பார்த்து உட்கார்ந்துட்டோங்க. நாங்க எப்பவுமே ஓரமா தாங்க உட்காருவோம். ஏன்னா பசங்க இந்த சில்ட்ரன் சீட் வாங்குறதுனால கொஞ்சம் ஓரமா தாங்க நாங்க இடம் பிடிச்சு உட்கார்ந்துக்குவோம். மெனு கார்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டர் சூப் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். பையனுக்கும் பொண்ணுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவன் பாருங்க ட்ரெஸ் கொட்டிரும்னு சொல்லிட்டு பேப்பர் வேணும்னு சொல்லி பேப்பர மேல கட்டி விடுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதையும் போட்டு விட்டுட்டு ஏன்னா ட்ரெஸ் மேல கொட்டிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவனே பேப்பர் போட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத போட்டு விட்டுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. பாப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் பசங்களுக்கு புடிச்ச சிக்கன் 65 தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
அவங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டியா பிச்சு போட்டுட்டா அவங்களே வந்து ஃபோர்க் வச்சு குத்தி சாப்பிட்டுக்குவாங்கங்க. வெளிய போனா எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, கீழ எல்லாம் கொட்டி வச்சுட்டா ரொம்ப சங்கட்டமா போயிருங்க. பாவங்க வெயிட்டர்ஸ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கிளீன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் கொட்டாம பார்த்துக்கிறதுங்க. அதனால வந்து தண்ணியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தாங்க ஊத்தி குடுப்போம். மேலயும் கொட்டிட்டா என்ன பண்றதுன்னு. பாப்பாவுமே வந்து அவ அவ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஃபோர்க் வச்சு குத்தி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு புடிச்ச ஐட்டமா இருந்தா, அவங்களே வந்து சாப்பிட்டுக்குவாங்கங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டாங்கங்க. அதனாலேயே வந்து நான் மேக்ஸிமம் ஹோட்டலுக்கு போகவே மாட்டேங்க. ஏன்னா, பசங்களையும் கஷ்டப்படுத்திட்டு நமக்கும் சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் மேக்ஸிமம் போகவே மாட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். பையனுக்கும், பொண்ணுக்கும் அப்படியே மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டேங்க. ஏன்னா, ஏதாவது அவங்க கையில குடுத்துட்டோம்னா கொஞ்சம் விளையாண்ட்ருப்பாங்க. நம்ம அந்த கேப்ல ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு, அந்த ஐடியா நான் பண்ணிர்றதுங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்க கெளம்பிட்டோங்க. நம் வேற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கெளம்பிட்டோங்க. ஏன்னா போற வழியில சாப்பிட்டுட்டு போலான்னு தான் பிளான் பண்ணிட்டே கெளம்புனோம். கரெக்ட்டா பாருங்க கெளம்பிட்டோம். டிராஃபிக் செமையா ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து மணி வந்து ஒரு 2:30 மணி இருக்குங்க. ஏன்னா நாங்க போற இடத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் காமிச்சுதுங்க. இப்ப டிராஃபிக்னால ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க. கரெக்ட்டா நாங்க உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம், இதுதான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் டவுன் டவுனுங்க. நான் ரொம்ப நாளா வரணும் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா நாங்க வந்த புதுசுல வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமாவே வந்து கோவிட் வந்ததுனால, எங்கேயுமே போக முடியாம போயிடுச்சுங்க. எல்லாமே ஃபுல்லா லாக்டவுன் ஆனதுனால. அதுக்கப்புறமா வந்து பிரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் பேபி எல்லாம் பொறந்துட்டு, அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுனால என்னால போகவும் முடியலைங்க. டவுன்டவுனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, நாங்க வந்து ஆர்ட் மியூசியம் தாங்க வந்திருந்தோம். அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் சென்டரும் இருந்ததுனால, அதுக்கு அண்டர் கிரவுண்ட்லயே வந்து பார்க் பண்ணிட்டு, நாங்க வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற மாரி இருந்துச்சுங்க. இந்த இந்த பில்டிங்க்கு பக்கத்திலேயே வந்து ஃபுட் ட்ராக்கும் இருந்துச்சுங்க. இங்க எப்பவுமே வந்து ஷாப்பிங்கா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டவுன்டவுன் பக்கத்துலயும் சரி, அவுட்டரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து ஃபுட் ட்ராக் இருக்குங்க. ஏன்னா, ஃபுட் வந்து நம்ம ஈஸி டூ பையா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வச்சிருப்பாங்கங்க. இது வந்து இன்டோர் ஆர்ட் மியூசியம்னால வந்து பசங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கும் ஈஸியா இருந்துச்சுங்க. இதுவே வெளியவா இருந்தா 2 பேத்தையும் கைய புடிச்சுட்டே இருக்கணுங்க. ஏன்னா, ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஓடிருவாங்கங்க. இது வந்து இன்டோர்னால எங்க சுத்தினாலும் நம்ம கிட்ட தான் வரும்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாவும் இருந்துச்சுங்க. அங்க வந்து பழமையான மகதி ஆர்ட் எல்லாமே வச்சிருந்தாங்கங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஆர்ட் எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராவும் இருந்துச்சுங்க. இங்க வந்து நிஜமா அந்த ஸ்டாச்சு மாரியெல்லாம் இருக்குல்லங்க, அது வந்து தத்ரூவமா இருந்துச்சுங்க. யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஹேண்ட் பெயிண்டிங்கும் இருந்துச்சுங்க. ஒரு லேடி வந்து எட்டி பார்க்குற மாரியான பெயிண்டிங் எல்லாம் இருந்துச்சுங்க. செமையா இருந்துச்சு. அங்க பாருங்க எவ்ளோ பெரிய டேபிள் மாரி போட்டுருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இவ்ளோ பெரிய டேபிள் நான் பார்த்ததே இல்லைங்க. டேபிள் அதுக்கப்புறமா சேரு எல்லாமே செமையா இருந்துச்சுங்க. எல்லாருமே வந்து நெறைய செல்ஃபீஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே வாக் பண்ணு அண்டர் வாக் பண்ணு. ம். இங்க நெறைய டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மகதி கேன்வாஸ் வா. பெயிண்டிங் அந்த மாரி எல்லாம் இருந்துச்சுங்க. இந்த பெயிண்டிங்க்கு பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட 1 அடி கேப்ல வந்து ஒரு மாரி நூல் இல்லன்னா அந்த ஒரு கோடு மாரி போட்டிருந்தாங்கங்க. அத டச் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா என் பசங்க வந்து அதையே தான் போய் ஏன்னா பசங்களுக்கு வந்து ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தொட்டு பார்க்க தான் பார்ப்பாங்க. சின்ன சின்ன மினியேச்சர் ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஸ்டாச்சு மாரி எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து இந்த சிலைய பார்த்துட்டு, இது என்ன மைக்கேல் ஜாக்சன் மாரி இருக்கே அப்படின்னு நெனச்சேங்க. ஆனா அது மைக்கேல் ஜாக்சனோட சிலை தாங்க. நல்லா இருந்துச்சு தத்ரூவமா. என் பாப்பா பாருங்க அந்த பெயிண்டிங்க போய் தொட போறான்னு சொல்லிட்டு, அங்க வந்து சூப்பர்வைசிங்ல இருந்த ஆஃபீசர் வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. நெறைய நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் எல்லாம் இருந்துச்சுங்க. கேன்வாஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் ஆயில்ல பண்ண பெயிண்டிங் எல்லாமே நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருந்துச்சுங்க. எல்லாமே சுத்தி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா, ஒரு சைட்ல வந்து ரொம்ப கியூ எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்களா, எதுக்குடா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் போய் கேட்டோம். அது வந்து அந்த அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து லைட்
கலரிங் லைட் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. சரி எல்லாரும் நிக்கிறாங்க, நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோங்க. செமையா இருந்துச்சுங்க. நான் வந்து அந்த ஃபோன்ல வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தேங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸா நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க அது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணி வந்து ஒரு 100 ஃபீட் நடந்து வந்தோம்னா, அடுத்த ஸ்ட்ரீட் போறதுக்காக வந்து நாங்க இருந்தோங்க. இது வந்து ரோடு கிராஸ் பண்ணியும் போகலாம். ஆனா இது வந்து சின்ன ட்ரெயின் மாரி இருந்துச்சுங்க. நம்ம ஊர் பழனிலலாம் இருக்குல்லங்க ரோப் கார் மாரி, அந்த மாரி இருந்துச்சுங்க. இங்க வந்து டிக்கெட் $1 டிக்கெட்டுங்க ஒன் வேக்கு. 2 வே போயிட்டு திரும்பி வரதுக்கு வந்து $2 சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து போயிட்டு திரும்பி வரணுங்கிறனால 2 வேஸ்க்கும் வாங்கிட்டோங்க. உள்ள போயிட்டு உள்ள என்ட்ரி ஆயி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வந்து, அ ஆப்போசிட் இங்க வந்து 2 ட்ரெயின் தாங்க இருக்கு. ஆப்போசிட்ல வந்து ட்ரிப் விட்டுட்டுருந்தாங்க. நாங்க நாங்க இறங்கி ரோடு கிராஸ் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபுட் கோர்ட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. இது வந்து சென்ட்ரல் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றோம். நெறைய டைப் ஆஃப் குஷன் எல்லாம் இருந்துச்சுங்க. பேக்கரி, அதுக்கப்புறம் வந்து மெக்சிகன் ஃபுட், தாய் ஃபுட் அந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் இருந்துச்சு. பேக்கரி ஐட்டம்ஸும் நெறைய இருந்துச்சுங்க. நாங்க வந்து அப்பதான் சாப்பிட்டுட்டு போனதுனால எதுவுமே சாப்பிட முடியலைங்க. பசங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் இருந்தா வாங்கி குடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, அந்த ஐஸ்கிரீம் ஷாப் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தாங்க நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் இன்னைக்கு சண்டேனால கொஞ்சம் ரஷ்ஷாவே இருந்துச்சுங்க. நாங்க வந்து எங்கேயாவது சேர் புடிச்சு பசங்கள உட்கார வைக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா சீட்டே கிடைக்கலைங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஒரு கிராசரி ஷாப் மாரி இருந்துச்சுங்க. அங்க வந்து நெறைய டைப் ஆஃப் இந்த மிளகாய்லாம் இருந்துச்சுங்க. என்னென்ன மிளகானே தெரியலைங்க. ஆனா அவ்ளோ டைப் ஆஃப் மிளகாய் இருந்துச்சுங்க. ரொம்ப பெருசு பெருசாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்னதாவும் இருந்துச்சு. இங்க வந்து அதுக்கப்புறம் ஆயில் எல்லாமே கிராசரி ஐட்டம்ஸ் நெறைய இருந்துச்சுங்க. சீடு, அப்புறம் இந்த பயிறு வகைகள் எல்லாமே இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம ஊரு பயிர் எல்லாமே இங்க விக்கிறது பார்த்தா அதிசயமா இருந்துச்சுங்க. இந்த ஒரு ஷாப் மட்டும் தான் மளிகை இதெல்லாம் விக்கிற மாரி இருந்துச்சுங்க. நான் இந்த ஷாப்ப பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா வந்து ஐஸ்கிரீம் ஷாப் எங்கேயோ இருந்துச்சு போல இருக்குங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா, இவ்ளோ தூரம் போயிட்டு பசங்களுக்கு எதுவுமே வாங்கி குடுக்கலன்னா, ரொம்ப பொக்குன்னு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு புடிச்ச ஐஸ்கிரீமாவது வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்தோங்க. ஆனா, அது கொஞ்சம் லைட்டா சால்ட்டியா இருந்துச்சுங்க. என்ன டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியலைங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டா இருட்ட ஆரம்பிச்சுருச்சா, சரி நம்ம கிளம்பலாம். இன்னைக்கு குளிர ஆரம்பிச்சுரும்ன்னு சொல்லிட்டு, நாங்க வந்த வழியாவே ரோடு கிராஸ் பண்ணி, அதே ட்ரெயின் ஏறி நாங்க மேல வந்துட்டோங்க. இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட 122 வருஷமா வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க. என்னமோ இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாரி இருக்குங்க அந்த ட்ரெயினு. அவ்வளோதாங்க. சண்டே ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சுங்க. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் புடிச்சிருந்தா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய் பாய்.